ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விசப்பமொழி பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற காணொளி பார்த்திங்கன்னா, இரண்டாவது மலை, வெள்ளையங்கிரி மலையில் இருக்கக்கூடிய இரண்டாவது மலை. நான் எடுத்த உடனே அந்த காட்சி சட்டுன்னு கட்டாயிருச்சு. மறுபடியும் நான் முதல்ல இருந்து அப்படி மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் எடுக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே என்னால் அதில் ஜூம் பண்ண முடியல. மறுபடியும் ஃபோன் கட்டாயிருச்சு, அந்த வீடியோ கட்டாயிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பயணித்தோம். அதுக்கப்புறம் ஏழாவது மலை போனோடனே தான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. சென்ற ஆண்டு நான் இதே வெள்ளையங்கிரி மலைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்திருந்தேன். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த முறை கூட்டமே இல்லை, கம்மியான பக்தர்கள் தான் இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான தரிசனமாக இருந்துச்சு. அந்த திருநீர் வாங்குறப்ப இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மற்றற்றதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து மறுபடியும் ஒரு தடவை காணொளி பதிவு பண்ணேன். ஆனாலும் ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே என்னால் அதில் பதிவு பண்ண முடியல. ஏன் அப்படிங்கிறது எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சது. அந்த இரண்டாவது மலையில் பாம்பாட்டி சித்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிலையோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாகத்துடைய சிலை. ஆனால் நாம் பார்த்த காணொளியில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு முகம் போல் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி மறுபடியும் போய் பாருங்கள். உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆண்டு வெள்ளையங்கிரி பயணம் தம்பி செல்வகுமார் நானும் போனோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது அன்னைக்கு விடியற் காலையில் சூரிய உதயத்துக்காக காத்திருந்தோம். கடைசி வரைக்கும் வராமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு எல்லோரும் காத்திருந்தோம். இறுதியாக லைட்டாக எங்களுக்கு தெரிஞ்சது. அதையும் நாங்கள் விடலை, நல்லா பதிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த வெள்ளையங்கிரியில் பதிவு பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயமே கிடையாது. நம்ம வெள்ளையங்கிரி மலைக்கு எதற்காக வர்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்குங்க உங்களுக்குள்ள. எனக்கும் அது மாதிரி கேள்வி கேட்டேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிரச்சனை எனக்கு வந்ததுனால இனிமேல் இந்த மாதிரி இடத்த மனதார பார்த்துட்டு போகணும், ரசிக்கணும் அப்படிங்கிறது. அந்த சித்தர்கள் வாழும் இடம், அதேமாதிரி மேலே இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா எல்லோரும் விருப்பப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் பண்ணுறோம். நானும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் அங்கேயும் நம்மளை தேடி வரக்கூடிய உயிர்கள், நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரி காட்சிகளை பதிவு பண்ணலான்னு ஒரு யோசனை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. காரணம் பார்த்திங்கன்னா, சென்ற ஆண்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த ஆண்டும் எனக்கு நிறைய விடிவுகள் கிடைச்சது. சென்ற ஆண்டு 5வது மலையிலிருந்து சூரிய உதயத்தை பார்த்தோம். இந்த ஆண்டு 7வது மலையில் இருந்து பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தம்பி செல்வகுமார், அவர் இராணுவ வீரன், அவரும் இந்த மாதிரி இமயமலையில் பயணம் பண்ணதாக சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் பயணங்கள் எல்லாரு கூடயும் நம்மளுக்கு நிகழ்ந்துடாது. அப்படி தம்பியோட இந்த பயணம் ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. நிறைய சிந்தனைகளை முடிவு பண்ணுறதுக்கான சூழ்நிலையாக இருந்துச்சு. சென்ற ஆண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், ரொம்ப கழிவுகள் இருந்ததாக சொல்லியிருந்தேன்.
இந்த ஆண்டு நாங்கள் வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெய்ததா சொன்னாங்க. அந்த மழை பெய்ததுனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. ஆனாலும் நம்ம மனிதர்கள் தங்களுடைய ஆடைகள விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஆடைகள் விட்டுட்டு போறனால அவங்களுடைய புனிதம் வந்துருமா அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல அழுக்கு பண்றதுக்காக இந்த இடம் கிடையாது. உங்களுடைய ஆடைகள நீங்க விட்டுட்டு போகணும்னா, மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள விட்டுட்டு போங்க. ஆனா, இந்த ஆடைகள விட்டுட்டு போறனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறதையும் பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த முறை வர்றப்ப இந்த இடத்துல பக்தர்கள் தங்களுடைய ஆடைகளை விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அன்பான, கனிவான, தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா, ஈசன் எல்லா இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம மனசுல இருக்க அழுக்குகள போக்குறதுக்காக தான் இந்த வெள்ளையங்கிரி பயணம் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது ஆண்டி சுனை. ஆண்டி சுனையிலிருந்து மேலே பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னு பாருங்க. ரொம்ப அற்புதமா எனக்கு தெரிஞ்சது. அடுத்த முறை இந்த இடத்துல இன்னும் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையில இருந்து பார்க்கணும்னு சொல்லி ஈசன்ட்ட வேண்டிக்கிட்டு, நான் இந்த வெள்ளையங்கிரி பயணத்த சிறப்பா பயணம் பண்ணத உங்கள்ட்ட பதிவு பண்ணியிருக்கிறேன். வெள்ளையங்கிரி பயணம் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மன வலிமையும், உடல் வலிமையும் ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கங்க. அதற்கப்புறம் உங்க கூட பயணம் பண்ணுறவங்க, நம்ம எப்படிப்பட்ட பயணத்தில் நம்ம கூட யார் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பயணத்தை நம்ம ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். இது சற்று கடினமான மலையேற்றமா, எளிமையான மலையேற்றமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான விவாதமே போயிட்டுருக்குது. அவங்கவுங்க உடல் மனத்தை பொறுத்து தான் இது கடினமான பயணமா, எளிமையான பயணமான்னு சொல்லி தீர்மானிக்க முடியும். என்னை பொறுத்தளவுக்கு இது உடல் வலிமை கம்மியாக இருக்கவங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு பயணமாக தான் இருக்கும். மன வலிமை இருக்கவங்களுக்கு இது கடினமான பயணமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனசில் வலிமை இருந்துச்சுன்னா எதுவுமே நம்மளுக்கு கடினமாக தெரியாது. அது மாதிரி தான் நாங்களும் இந்த பயணத்தை எளிமையாகவே கடந்தோம். நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரியாக நாங்கள் ஒரு இரவு 7 மணி இருக்கும், 6:50 அந்த மாதிரி டயத்தில் கீழே வனத்துறை அலுவலர்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி நம்மள்ட்ட இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, இல்லை வாட்டர் பாட்டில் இதில் தான் டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கன் நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ₹20 கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இதில் நோக்கமே. ஆனால் பக்தர்கள் எப்படியாச்சும் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வர்ற பிளாஸ்டிக்கை மலையிலேயே விட்டுட்டும் போகிறாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக்கை விட்டுட்டு போகிறனால இந்த மலை தன்னுடைய வளத்தை இழந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு செய்தி. அதனால் இனிமேல் வரக்கூடிய பக்தர்கள் முடிந்த அளவுக்கு, தங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக வர்றதுக்கு பாருங்கள். இரவு நேரத்தில் வர்றவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய கிளைமேட் இதை பொறுத்து யோசித்து வாங்க. ஏன்னா இரவு நேரங்களில் குளிர் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 7 மலை அப்படிங்கிற 5000 மீட்டர் வேறு. அதனால் உயரமாக இருக்கிறனால கொஞ்சம் குளிர்ந்த காற்று அதிகமாகவே வீச தான் செய்யும். அதனால் இரவு பயணம் பண்ணுறது போர்வை, ஜெர்கின் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. டார்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பகலில் பயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் நீர் இது மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும். அப்படியே இல்லைனாலும் இந்த மாதிரி வழிநெடுக கடைகள் அமைச்சிருக்காங்க. நிறைய கடைகள் இருக்குது. அது நம்ம இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கடினமாக கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. ஆனால் அதுலேயும் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த கழிவுகளையுமே நம்ம சரியாக வைக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டிகளில் போட்டோம் அப்படின்னா இன்னும் மலை நல்லா சிறப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே நிறைய உயிரினங்கள் வாழுகின்றன. இந்த குரங்குகள் பார்த்திங்கன்னா இந்த முதல் மலையில் இது நாங்கள் கிட்டத்தட்ட இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த முதல் மலையா என்னன்னு தெரியல, எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் ஏதோ இடத்துல வச்சோம். இந்த குரங்குகளும் நல்லா சாப்பிட்டுச்சு. நாங்கள் அந்த சாப்பாடு மிச்சம் கொடுத்துட்டு இந்த பயணத்தை சிறப்பாக முடித்ததா வெள்ளையங்கிரி ஆண்டவன்கிட்ட மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வெள்ளையங்கிரி மலையில் ஏற்பட்ட அனுபவங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.